கொத்தமல்லி புதினா துவையல் செய்ய ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெய் 1.5 இன்ச்சி அளவு இஞ்சி 7 பல் பூண்டு 10 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாயை போட்டு நெடி இறங்கல, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா காஞ்ச மிளகா பொன்னிறமாக ஆகட்டும். ஆன பிறகு 1.5 கட்டு புதினா 1.5 கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சத்தனைன்னு மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த மாதிரி குறைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி வதக்கி வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிக்கிறலாம். இப்போ 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிஞ்ச பிறகு இந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கிண்டலாம். இப்போ எண்ணெய் இருக்கா போல தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெயை குடிச்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெயே இல்லை. இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரலாம். கிண்ட 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 கருப்பாக மாறிட்டு வரும். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு ஆரம்பித்த பிறகு நல்லா ஃபுல் சிம்மில் 5 நிமிஷம் வச்சிட்டோன்னா நல்லா அந்த மாதிரி கருப்பாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா அந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சுடு சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாகவும் சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும்.